வணக்கம். ரைட் சேனல் மூலமாக தொடர்ந்து மார்கழி மாத சிந்தனையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு வருகின்ற அன்பர்கள் அனைவரையும் வணங்கி மீண்டும் நாம் தொடருவோம். இந்த திருப்பாவை திருவெம்பாவை கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன என்பதை ஓரளவிற்கு நாம் தெளிந்து கொண்டு வருகின்றோம். அதாவது நமக்கு ஒரு துணை தேவை. அந்த துணை யார்? அந்த துணைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது, ஆறறிவு படைத்த மனித இனத்திற்கு அதன் கீழே இருக்கின்ற எத்தனையோ உயிர்களுக்கு எல்லாம் வல்லவனாக எல்லாரிடமும் இருக்கின்றானே, அவன் யாராக இருக்க முடியும் என்பதை தெளிந்தவர்கள் கண்டு பிடித்து சொன்னவைதான் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற, இறைவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் சக்தியாகும். இந்த சக்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதற்குரிய குணங்களை பல இடங்களிலே படித்து காட்டுகின்றார்கள். இந்த இடத்திலே 18வது பாடல் திருப்பாவிலே அன்னை ஆண்டாள் நாச்சியார் அந்த இறைவனை, கண்ணனை, நந்தகோபன் வீட்டிலே இருக்கின்றவனை எழுப்புவதற்கு முயற்சிக்கின்றார். அவரை எழுப்ப வைப்பதற்கு அவனுடைய மனைவியாக திகழ்கின்ற நப்பெண்ணையை கேட்கின்றாள். அங்கே இருக்கின்ற அனைவருமே அவரை எழுப்புவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நிலையிலேயும் கேட்கின்றார். அதற்கடுத்து வந்தீர்கள் என்றால், திருவெம்பாவையிலே அந்த மாணிக்கவாசக பெருமான் அவர் எந்த திருவண்ணாமலையிலிருந்து திருவெம்பாவை பாடினாரோ அதே இடத்தில் இருக்கின்ற அந்த இறைவனின் நிலையை வைத்து, இவன் ஒளி கொடுக்கின்றவன், இவனுடைய ஒளி வந்த பிறகு நாம் எல்லோருக்கும் வாழ்க்கையின் தத்துவம் நன்றாக புரிகின்றது, அந்த ஒளி கொடுக்கின்றவனுடைய பாதத்தை வணங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும், அவன் கழல் பாடி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முறையிலே சொல்கின்றார். இந்த இடத்திலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியார் அங்கே இருந்து பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட பிறகு எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் அந்த இறைவனோடு தான் இணைய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதே போன்ற எண்ணம் மதுரையம்பதிக்கு அப்பால் பிறந்த இந்த மாமனிதன் ஒரு மந்திரியாக ஒரு பெரிய இடத்திலே இருந்த போதும் அவருடைய உள்ளத்திலே சிவப்பரம்பொருள் இடமாகி அவரை வாழ வைக்கிறார் என்றால், அவர் திருவண்ணாமலையிலே பார்த்த அந்த சிவப்பரம்பொருடைய அந்த தத்துவ நிலைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி அவர்களோடு இணை வேண்டும், அவர்களோடு நாம் வாழ வேண்டும், அந்த கடல்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகையால் இறைவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் பரமாத்ம நிலையை இந்த ஜீவாத்மாக்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த மாந்தன் என்கின்ற மனிதன் எப்படி அடைவது என்பதை அவர்கள் காட்டினார்கள். அந்த காட்சியை 2 விதமான வழிகளாகி காட்டினார்கள். அந்த வழிகளைத்தான் மார்க்கம் என்று சொன்னார்கள். ஒரு மார்க்கம் பக்தி மார்க்கம், இன்னொரு மார்க்கம் ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம் என்றால் என்ன? மதங்கள் பல இடங்களிலே உண்டானது உண்மை. அதிலே பாரத மண்ணிலே உண்டான மதங்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒன்றுதான். ஆனால் அந்த ஒன்றிலே 6 பிரிவுகள் இருந்தன. இந்து மதம் என்று சொல்லுகின்றோமே, அது என்றைக்கு ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. அதிலே சிவப்பரம்பொருளை வணங்கியவர்கள் சைவர்களாக, நாராயணனை வணங்கியவர்கள் வைணவர்களாக, கணபதியை வணந்தவர்கள் காணாபத்தியர்களாக, அதற்கடுத்து முருகனை வணங்கியவர்கள் கௌமாரர்களாக, அதற்கடுத்து அன்னை சக்தியை வணங்கியவர்கள் சாக்தமாக,
சூரியனை வணங்கியவர்கள் சௌரவமாக 6 நிலைகள் இருந்தன. இந்த 6 நிலைகளையும் தன்னுடைய வாழ்நாளிலே அவதரித்த ஆதிசங்கரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதன் 8 வயதில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு பிறகு 16 வயதிற்குள்ளாகவே பகவானை வணங்கி அந்த 6 மதங்களையும் ஒன்றாக்கி அருமத நாயகனானார். ஆகையால் 6 மதங்களுக்கு 6 பிரிவுகளாக இருக்கின்ற பொழுது 6 கடவுள்கள் இருந்தார்கள் உருவத்திலே. இந்த 6 கடவுள்களையும் ஒன்றாக்கிய பிறகு அவர் கொண்டு வந்தது என்னவென்றால், அந்த 6ஐயும் ஒன்றாக்கி அரு மதத்தினுடைய நாயகனாக ஆகி, சண் மதம் என்று சொல்லப்படுகின்ற சண்முக நாயகனாக ஆகி அவர் காட்டிய முறை இருக்கிறதே, அந்த முறையை அத்வைதம் என்று சொன்னார்கள். அத்வைதம் என்று சொன்னார்கள். இதை சுருக்கமாக சொல்லுகின்றேன். இறைவன் வேறு, அவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் வேறு என்று சொன்னால் அது துவைதம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை இது வேறு அது வேறு என்று சொல்லிக்கொண்டே போனால் அது துவைதம் அல்ல. அவனால் படைக்கப்பட்ட அந்த உயிர்கள் எல்லாவற்றிலும் அவன் இருக்கின்றான். அவன் என்றைக்கும் இருக்கின்றான். கொண்டு வருபவனும் அவனே, வாழ வைப்பவனும் அவனே, எடுத்து செல்ல அனுப்பி வைப்பவனும் அவனே. ஆனால் அவனுக்கு அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை என்று சொல்லுகின்ற நிலை இருக்கிறதே, அது அத்வைதம். இதிலே இன்னொரு பகுதி இருக்கிறது. என்னவென்றால், ஒரு பக்கத்திலே ஜீவாத்மாக உயிராக வந்து இன்னொரு பக்கத்திலே இறைவனால் படைக்கப்பட்டு தொடர்ந்து தனித்தே வந்து இறுதியிலே ஒன்றாக இணைவார்கள். அது விசிஷ்டாத்வைதம் என்பார்கள். அதற்கு ஒரு சான்று காட்டுகின்ற பொழுது, எப்படி பூமியிலே இருக்கின்ற நீர் இந்த பூமியில் வளருகின்ற தென்னை மரத்திலே, பனை மரத்திலே அந்த வேர் மூலமாக சென்று கடைசியிலே மேலே செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தேங்காய் அல்லது பனங்காய் என்ற இடத்திலே அது நீராகின்றதோ, ஒன்றாக கூடுகின்றதோ, அதே போன்று ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தனியாக இருந்து அந்த வாழ்நாள் என்று வருகின்ற பொழுது பல நாட்கள் சென்ற பிறகு கடைசியிலே 2 ஒன்றாக ஆகும் என்பார்கள். அதைத்தான் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ஜீவாத்மாக்கள் என்று சொல்லப்படுகின்ற உயிர்களுக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன்தான் இந்த பஞ்ச லோகங்கள் என்று சொல்லப்படுகின்ற வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இருக்கின்ற அந்த 5 இலைகளுக்கும் இறைவனாக காட்சியளிக்கின்றவன் அவன்தான். அவன் இருப்பதை போன்றும் காட்சியளிப்பான், இல்லாததை போன்றும் பிரித்து நிற்பான். அப்படிப்பட்டவனை இந்த மனித இனம், இந்த மாந்த இனம், 6 அறிவு படைத்த மனித இனம் எப்படி அடைவது என்பதை சுட்டி காட்டுகின்ற பொழுது 2 வழிகளை காட்டினார்கள். அந்த 2 வழிகளினையும் மார்க்கம் என்று சொன்னார்கள். அந்த மார்க்கத்திலே ஒன்றுதான் பக்தி மார்க்கம். இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பது, அந்த உருவத்தின் வடிவிலே அவனை வணங்குவது, அவனோடு இணைவது. அதை பார்க்கின்ற பொழுது நீங்களே பார்க்கலாம், இந்த மார்க்கத்திலேயே, இந்த வழியிலேயே பல வழிகள் உண்டு. அந்த பக்தி மார்க்கத்தில் ஒன்றுதான் சத்புத்திர மார்க்கம் என்று சொல்வார்கள். சத்புத்திர மார்க்கம் என்றால், சத் என்றால் பெற்றவன், புத்திர என்றால் பிறந்தவன். அதுதான் பதி பசு பாசம் என்று சொல்லப்படுவது. இந்த சத்புத்திர மார்க்கத்திலே இறைவனை ஒரு தகப்பனாக எண்ணி அவனுடைய பிள்ளையாக இருந்து பாடிய பாடல்கள் இந்த மண்ணிலே உண்டு, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரிலே. சில நேரங்களிலே அவனை பிள்ளையாக வைத்து தான் அவர்களை பெற்றோர்களாக நினைத்து பாடப்பட்டதும் உண்டு. இந்த மார்க்கத்தை, இந்த வழியை சத்புத்திர மார்க்கம் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தது இறைவனை ஆண்டானாக, தன்னை அடிமையாக, அவனுடைய சேவகனாக, அவனுடைய தாசனாக, அடியாளாக நினைத்து அவனோடு வழிபடுகின்ற மார்க்கம் இருக்கிறதே, அது தாச மார்க்கம். ஆண்டவன் இறைவன், அவன் எஜமான், அவனுடைய வேலைக்காரன் இவன். இந்த நிலைதான் தாசமார்க்கம். தாசமார்க்கம், தாசன் என்றால் அடிமை அல்லது அவன் கீழே இருக்கின்றவன் என்று பொருள். அதற்கு அடுத்தது இருக்கிறதே, அது
இறைவனை ஒரு நண்பனாக சிநேகிதன் என்று சொல்லுகின்றார்கள், அந்த நிலையிலே ஆக்கி அவனோடு அவனை வைத்து பாடுகின்ற மார்க்கம், அவனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற மார்க்கம் இருக்குதே, அதுதான் சக மார்க்கம் என்று பெயர். சகன் என்றால் நண்பன், அதுவே பெண்ணாக இருந்தால் சகி என்று சொல்லலாம், அந்த சகியையும் ஒரு நண்பி என்று சொல்லலாம், அதுதான் சகி மார்க்கம். இந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் இங்கே அன்னை ஆண்டாள் நாச்சியாரை பொறுத்தளவிலே இந்த சக மார்க்கம் என்று சொன்னேனே, அந்த விதத்திலே இவர் பெண் என்ற காரணத்தினால் இவர் இறைவன் நாராயணனை வைத்து பாடிய பாடல்களும் சரி, அவனோடு இணைந்து பாடப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ்ந்து காட்ட வாழ்க்கையும் சரி, கடைசி வரைக்கும் இருந்த நிலையிலே பார்த்தால் இவர் கடைசி வரைக்கும் ஒரு சகியாக, ஒரு நண்பியாக, ஒரு சிநேகிதியாக தொடர்ந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த முறையிலே பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு ஒரு உருவம் உண்டு. அந்த உருவத்தை வைத்து பாடப்படுகின்ற நிலை, வாழுகின்ற நிலை, நாம் வாழ்ந்து காட்டுகின்ற நிலைதான் அந்த மார்க்கம்தான் பக்தி மார்க்கம். இங்கே இத்தனை பாடல்களுக்கு பிறகு என்ன நாம் தெரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த உருவ நிலையையும் மாறி இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு அவன் என்ன சொல்லுகின்றான், எப்படிப்பட்ட வாழ்க்கையை காட்டுகின்றான் என்பதை தெரிந்து கொண்டு அவனோடு இணைகின்ற நிலை இருக்கிறதே, அந்த மார்க்கம் இதைவிட உயர்ந்த மார்க்கம். அதுதான் ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தை வந்தீர்கள் என்றால் அங்கே இறைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உருவம் இருக்கிறதே, அந்த உருவம் என்ன சொல்லுகின்றது, அந்த உருவம் எதை கற்பிக்கின்றது, அந்த கற்பிக்கின்ற அந்த கல்வியை நாம் நல்ல முறையிலே கற்றுக்கொண்டோம் என்றால் அங்கே உருவ நிலையிலிருந்து மாறி அந்த உருவத்தின் உள்ளே இருக்கின்ற ஞான நிலை நம் உள்ளே தோன்றும். ஆகையால் அந்த இடத்திலே எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த வேதமாக இருந்தாலும் அது காட்டுகின்ற கடவுள் என்கின்றவன் யார் என்றால் அவன் ஒருவன். அந்த ஒருவன் தான் இறைவன். அந்த இறைவன் எந்த உருவத்தில் இருந்தாலும் சரி, அவன் நாராயணனாக இருந்தாலும் சரி, அவன் சிவப்பரம்பொருளாக இருந்தாலும் சரி, அவன் காட்டுகின்ற வழி இருக்கிறதே, அந்த வழி ஞான வழி. அந்த ஞான வழியிலே சென்றீர்கள் என்றால் அங்கே ஒருவன் இருப்பான். அந்த ஒருவன் கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் இந்த மண்ணிலே வாழுகின்ற வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அந்த வழியை கற்றுக் கொடுக்கின்ற நிலை இருக்கிறதே, அந்த நிலையைத்தான் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மார்கழி மாதம் ஒன்றுதான், அங்கு இருக்கின்ற சீதோஷ்ண நிலையும் ஒன்றுதான். அந்த மார்கழி மாதத்திற்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற பாடத்திலே ஒரு பக்கத்திலே திருப்பாவையும் இன்னொரு பக்கத்திலே திருவம்பாவையும் இருந்தாலும் அந்த இரண்டு நூல்களும் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நீங்கள் தர்மத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அறத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை தகர்க்க வேண்டும், அறம் அல்லாததையெல்லாம் விட்டு எறிய வேண்டும் என்பதுதான். இந்த நிலை வந்ததென்றால் அதற்கு பிறகு மனிதர்களிடத்திலே இந்த வேறுபட்ட நிலையிலே, மாறுபட்ட நிலையிலே இறைவனை வைத்து அதனால் ஏற்படுகின்ற மதச்சண்டைகள் நம்மை விட்டு சென்றுவிடும். ஆன்றோர் பெருமக்களே, இந்த கருத்துக்களை மனதிலே வைத்து நாம் மீண்டும் தொடருவோம். இன்னும் இவை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.